கடந்த 50 வருஷமாக இந்திய சினிமாவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கோல் வச்சிட்டு இருக்காங்க. இந்த 50 வருஷத்தில் தலைவரை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படின்னு எல்லோர்கிட்டையுமே தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போது ராமதாஸ் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டியில் டக்குன்னு ஸ்பீடாக தலைவர் மாதிரி அவரை அறியாமலே அவர் பேசுகிறாரு. எங்களுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கலை, கொடுக்கவும் முடியாது, அப்படி கொடுத்தவங்க ஜெயிக்கவும் முடியாது அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு பேசிட்டு இது ரஜினி பாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்கு நெருக்கடி எப்பொழுதும் யாரும் கொடுத்தது கிடையாது, கொடுக்க முடியாது, கொடுத்தவன் ஜெயிச்சதும் கிடையாது. இது ரஜினி பாஷை. இதுதான் தலைவரோட பவர். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பாபா பட சமயத்துலலாம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ராமதாஸுக்கும் தலைவரோட ரசிகர்களுக்கும் பாமக கட்சியினருக்கும் ஏகப்பட்ட மோதல் போக்குகள் போச்சு. இருந்தாலும் இப்போ பாருங்க அவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னு டக்குன்னு பேசிட்டு இது ரஜினி பாஸங்கிறாரு. அதாவது அவர் அறியாமலே தலைவர் பேசுகிற மாதிரி அந்த ஸ்பீட்லேயே அவருடைய பாஷை வருது. அதாவது தலைவர் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டாங்கங்கிறது எல்லோருக்கும் தெரியும். தலைவர் பயமா எனக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி எல்லோருக்குமே அந்த ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. தலைவர்னால் தைரியமானவர். நம்மளோட தைரியத்தை பற்றி கேள்வி கேட்கும்போது நம்ம தலைவர் மாதிரி பேசணுங்கிறது அவங்கள அறியாமலே வருது. நமக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கலை, அழுத்தம் கொடுக்கவும் முடியாது, கொடுத்தவங்க ஜெயிக்கவும் முடியாது அப்படின்னு அவர் டக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் தலைவர் அவருக்குள் ஏற்படுத்திய தாக்கம்தான். அதை வந்து அவரே தான் சொல்கிறாரு இது ரஜினி பாஸ் அப்படின்னு.